शांति शांति शांति. ஆக கன்னிராசிக்காரனாகிய நான் எப்படி இருப்பேன்? ஏனென்றால் என்னுடைய சனி கண்டக சனியாக வருகிறது. ராகு கேத்துக்கள் 6க்கும் 11க்குமாக இருக்க போகிறார்கள். அது ரொம்ப நல்ல பலன்தான். ஆக இந்த கண்டக சனி கன்னிராசி அன்பர்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடமாகிய உபச்சயஸ்தானத்துல போறார். இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இந்த குரு 10ஆம் இடத்துல வந்தா பதவி பறி போயிடுமா? அப்படி இப்படி எல்லாம் இந்த குரு மேக்சிமம் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் கூட படைப்பாளிகள், எழுத்து, அதாவது கதை எழுதுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள், நீங்கள் ஜாப்ல இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுல இருக்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம். ஆனாலும் கூட மற்றவர்களுக்கு ஒரு கைடா, ஒரு நல்ல ஒரு வெல்விஷரா, ஒரு வழிகாட்டியாக விளங்க போகிறீர்கள். அதுக்கு குரு கேரண்டியை கொடுக்கிறார். இது தொழில். அடுத்தது ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய 14 மே 2025 நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது 14 மேலிருந்து தொடங்கி 2 ஜூன் 2026 வரைக்கும் 384 நாட்களாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. இதில் 120 நாட்கள் வக்கரமாக இருக்கிறார். அதாவது 11 நவம்பர் 2025 இருந்து 13 மார்ச் 2026 வரைக்கும் இந்த வக்கரத்துக்கு உண்டான பலன்களை அப்ப நம்ம பார்த்துக்கிடலாம். இப்பொழுது இந்த 384 நாட்களை நம்ம 3 செக்மெண்டாக பிரித்து பார்க்க போகின்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மிதுன ராசியில இருக்கிறார், அதிச்சாரமாக கடகத்துல போயிட்டு மறுபடியும் மிதுன ராசிக்கே வருகிறார். அவ்வளவுதான் இந்த 3 செக்மெண்ட். அது கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடமாகிய உபச்சயஸ்தானத்துல போறார். இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இந்த குரு 10ஆம் இடத்துல வந்தா பதவி பறி போயிடுமா? அப்படி இப்படி எல்லாம் நிறைய பொய்யான பரப்புகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் இல்ல, நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. முதல்ல குரு மிதுன ராசியில 5 மாதங்கள் இருக்கிறார். அந்த 5 மாதத்துல மிருகசிரா நட்சத்திரத்துல 1 மாதம், ஆர்திராவில 2 மாதம், பிறகு 2 மாதம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல புனர்வசு. இந்த புனர்வசு நட்சத்திரத்துல தான் மேக்சிமம் இருக்கிறார். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அதுலதான் இருக்கிறார். முதல்ல 1 மாதம் மிருகசிரா நட்சத்திரத்துல, ஆர்திரா நட்சத்திரத்துல 2 மாதம், அவ்வளவுதான். மற்ற அத்தனையுமே இவன் கடகராசிக்கும் போயிட்டு அதுலயேதான் இருக்கிறார். அதனால இந்த குரு 14 மே 25 உங்களுடைய மிதுன ராசி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு 18/10 வரைக்கும் இங்கதான் இருக்காரு. ரைட்டா? அக்டோபர் 18 வரைக்கும். அதன் பிறகு அக்டோபர் 18 இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய 11ஆம் இடம், இன்னும் உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல உச்ச குருவாக மாறி அங்கு ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். அதுல 48 நாட்கள்ல 24 நாட்கள் நேர்கத்தியாகவும் 24 நாட்கள் வக்கரகத்தியாகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் மிதுன ராசிக்கு புனர்வசு நட்சத்திரத்துக்கே வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 96 நாட்கள் வக்கரம் திரும்ப வரார். மறுபடியும் ஒரு 83 நாட்கள் நேர்கத்தியாக இருக்கிறார். அங்கு 179 நாட்கள் இருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்கள். ஆக 5 மாதங்கள் 10ஆம் இடத்துல, 1.5 மாதங்கள் 11ஆம் இடத்துல, மீண்டும் 6 மாதங்கள் 10ஆம் இடத்துல. இதுதான் குருவனுடைய நகர்வுகள். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். பலன் எப்பயுமே நம்ம 5 தலைப்புகள்ல பார்ப்போம். முதல்ல நான் கன்னி ராசிக்காரனாகிய நான். கன்னி ராசின்னு சொன்னாலே என்ன? உத்தர பால்குனி, உத்தரம், ஹஸ்தம்,
பிறகு சித்ரா. சித்ராவில் 2 பாதங்கள் இருக்கும். இதுதான் இத்தனை நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஆக கன்னி ராசிக்காரனாகிய நான் எப்படி இருப்பேன்? ஏனென்றால் என்னுடைய சனி கண்டக சனியாக வருகிறது. ராகு கேத்துக்கள் 6க்கும் 11க்குமாக இருக்க போகிறார்கள். அது ரொம்ப நல்ல பலன் தான். ஆக இந்த கண்டக சனி எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குங்கிறத குரு எப்படி அதற்கு ஒரு ரெமெடியாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆக நான் எப்படி இருப்பேன், இதுதான் முதல் தலைப்பு. என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய சொசைட்டில இமேஜ், பிறகு ஃபேமிலியில என்னுடைய இமேஜ், என்னுடைய சொந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது தொழிலை பத்தி பார்க்க போகிறோம். அது பெரிய தலைப்பு. அதன் பிறகு படிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சகாயமாக இந்த குரு இருக்கிறார் அப்படிங்கறது பார்த்துட்டு கடைசியில சொத்துக்கள் சேர்க்க போகிறேனா, அசெட்ஸ் வாங்க போகிறேனா, மாற்ற போகிறேனா, விற்க போகிறேனா, என்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம். இந்த 5 தலைப்பு. அதாவது முதல்ல நான், பிறகு என்னுடைய வேலைகள், என்னுடைய சொந்த தொழில், அப்புறம் உறவுகள், 3வது அது விட்டு போச்சு, உறவுகள், பிறகு நம்முடைய படிப்பு, கடைசியில சொத்துக்கள். இதுதான். சரி, முதல்ல எடுத்த உடனே நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா, இப்ப இருந்த அந்த ஒரு உக்ரம் குறைந்து சாந்தமாக இருக்க போகிறேன். ஏனென்றால் சனி 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உக்ரம் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை, இரிட்டேஷன்ஸ், குழப்பங்கள். கேத்து வேற தலையில இருந்தாரா, பிசினஸ் ரீதியா எல்லாருமே நமக்கு குழி பறிக்கிற மாதிரியே ஒரு மனோபாவம் இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி கொஞ்சம் சாந்தமாயிடுவோம். ராகுவும் போயிடுவார். அதாவது முதல்ல 1 மாதங்கள் இது அப்படியே தொடரும். ஏன்னா முதல்ல 1 மாதங்கள் குரு மிருகஷிரா நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். 8க்குண்டானவனுடைய நட்சத்திரம். கன்னிக்கு 8க்குண்டானவன் தான் செவ்வாய். அவருடைய நட்சத்திரத்துல தான் மிருகஷிரால இருக்கிறார். 1 மாதம் தொடர்கிறார். அந்த 1 மாதம் அந்த எரிச்சல் தொடரும். அதற்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரும் உங்களுக்கு. ராகு வந்த உடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் விருத்தியாகும். ராகு கேத்து பயிற்சி நடந்துடும் இல்லையா உடனே. அப்போ ராகுல குரு வந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன். இந்த நெகட்டிவான தாட்ஸை தூக்கி போட்டுருமியா, பாசிட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்பான்ஷனுடைய ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மனிதர்களாக நாம் மாற இருக்கின்றோம் அப்படிங்கிறது உண்மை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரத்துக்கு போன உடனே, புனர்வசு அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம், கேந்திராதிபதி. அப்படிங்கும் போது நல்ல வளர்ச்சியுடன் நாம் பாதையை ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நல்ல திசையில கொண்டு செலுத்த போகின்றோம் என்பதுதான் உண்மை. அப்படிங்கிற பட்சத்துல இந்த குரு நமக்கு நல்ல தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் விருத்தியையும் வளர்ச்சியையும் தான் கொடுப்பார். மனதளவுல மிகவும் கான்பிடென்டாகத்தான் நான் இருக்க போகிறேன். உடல் அளவில் எப்படி இருக்க போகிறேன், இந்த குரு எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா, முதலில் சனி 7ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 7ஆம் இடத்துக்கு சனி வந்தோடனே கன்னி ராசியை பார்க்கறது நட்பு தான். அது சனியினுடைய அந்த ஒரு அமைப்பு திக்பலத்துடன் கூடியிருப்பது அது ஒரு நட்பாகவே இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக், தனம், இதெல்லாம். 4ஆம் இடம் என்பது இருப்பிடம், பிறகு 6ஆம் இடம் என்பது தொழில், பிறகு வெளிநாடு, நோய், எதிரிகள், பிறகு கடன். இத்தனையும் சரி பண்ண போகிறார் குரு. அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த போகிறார். கொஞ்சம் சில பேருக்கு குரு 10ல வந்த உடனே, அதாவது நான் சொல்றது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்றது மிகச்சிலருக்கு. இது வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், குரு நல்ல இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு வியாதி வந்துச்சு. அப்படி இல்லை, குரு அந்த வியாதியை வெளியில கொண்டு வந்திருக்கிறார். எப்பவுமே வியாதியை நாம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி அப்படிம்போம். அதாவது நோயை கண்டுபிடிச்சாலே ஆரோக்கியம் வந்ததுக்கு சமம். அதனால அந்த வேலை செய்ய போகிறார். ஆரோக்கியத்தில் நல்லபடியாக மேம்பாடு அடைய போகின்றோம். குறிப்பாக கால்களில் இருந்த பிரச்சனைகளும், சுவாச மண்டலத்தில் இருந்த பிரச்சனைகளும், வயிற்றில் இருந்த பிரச்சனைகளும் நமக்கு தீரப்போகிறது. கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியனுடைய காரணத்தினால, சூரியன் 12க்கு உண்டான அவர் உச்சமாக இருந்த சித்திரமாச்சம், அவர் உச்சமாக இருந்து அப்பதான் நகர்கிறார் இல்லையா. அதனால சில பேருக்கு தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். பயப்படாதீர்கள். அது இந்த மிருகஷிரா தொடர்ற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுவோம். அப்ப ஆரோக்கியத்திலையும் நம்ம விருத்தியாகத்தான் போகிறோம். ஆரோக்கியம் நமக்கு கெட போறது இல்லை. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் அப்பப்ப சோம்பல் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஏனென்றால் சனி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே அங்க பிரயாணிக்கிறார் இல்லையா. அதனால கொஞ்சம் அப்பப்ப மனசுல சோர்வு வருவதற்கு சான்சஸ் உண்டு. பயப்பட வேண்டாம். 1 மாசம் தான் அவர் மே 14ல இருந்து ஜூன் 14, 13 வரைக்கும் தான்
மிருகஷிரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் கொஞ்சம் தலையில தலைவலி அது இதுன்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, மறுபடியும் சரியாக போயிடுவோம். அடுத்த டாபிக் வந்து தொழில். தொழில் அப்படிங்கும்போது டிவிஷன்ஸா பிரிஞ்சுப்போம். முதல்ல கவர்மெண்ட் தொழில், பிறகு பிரைவேட் செக்டர்ல வேலைக்கு போறது ஜாப், கடைசியில சொந்த தொழில். இப்போ நான் மாத்தி சொல்றேன், சொந்த தொழில முதல்ல பண்ணிடுவோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து சொந்த தொழிலுக்கு நிறைய முயற்சி இருந்தது, இனிமேல் தான் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வந்து கடந்த 3 வருஷமாக கேத்து 2ஆம் இடத்திலையும் பிறகு லக்னத்திலையும், ராகு 8ஆம் இடத்திலையும் பிறகு 7ஆம் இடத்திலையும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வந்து நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே தான் ஆயிட்டு இருந்தது. வெளிநாடுகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைச்சது, வெளியூர்ல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைச்சது. ஆனா வந்து என்னுடைய சொந்த தொழில நான் எங்க இருக்கணும்னு நினைக்கிறேனோ அங்க இருக்க முடியலங்கிறதா வாஸ்தவமான நிலையா இருந்தது. அது மாறி சொந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான நல்ல பைனான்சியல் சப்போர்ட், கடன், நண்பர்கள் மூலமாக, பிறகு வந்து பெரியவர்கள் மூலமாக, தன்னுடைய தந்தையின் மூலமாக நல்ல ஆதாயமானது கிடைத்து சொந்த தொழில் முதல்ல ஆரம்பிப்போம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்னா குரு சார்ந்த தொழில், பிறகு புதன் சார்ந்த தொழில், சனி சார்ந்த தொழில் எல்லாமே ஆரம்பிக்கலாம். குரு அப்படிங்கிறது என்ன, அதாவது ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் அமைப்பது, நல்ல ஒரு சேவை மையங்கள் அமைப்பது, பிறகு லாஜிஸ்டிக் வச்சு நடத்துவது, பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் வச்சு, பெரிய யான் மேல் நூல் குடோன் எல்லாம் பண்றது. ஏனென்றால் சுக்கிரனும் வந்து இந்த குரு மாறும்போது நல்ல நிலையில உச்சத்துலதான் இருக்கிறார். அதனால இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஷைன், குட் ஷைனை காமிக்கிறது குரு. அதே போல சனியினுடைய காரகத்துவமாக்கிய ஆயில் அண்ட் கேஸ், பிறகு ஃபினாயில் போன்ற குடிக்க முடியாத திரவங்கள், கிளீனிங் திரவங்கள், லிக்விடு, இது எல்லாமே, பிறகு காஸ்மெட்டிக்ஸும் கூட. ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய காரகத்துவம் வந்து அது ஆரம்பிக்கவும் சுக்கிரனோட இருக்கிறதுனால அலங்கார பொருட்களும் அதுவும் மால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லபடியாக வரும். பிறகு புதனுடைய தொழில், புதனுடைய தொழில்னா என்ன, அது நிறைய இருக்கிறது. அதுல வந்து குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. புதனுடைய காரகத்துவம் என்ன, எடுத்த உடனே முதல்ல கம்ப்யூட்டர் தான் சொல்லணும். கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கலாம், ட்ரேடிங், நிறைய ட்ரேடிங் பண்றது, பிசினஸ் பண்றது, ஏஜென்டா இருக்கிறது, இது எல்லாமே புதனுடைய காரகம். இன்னும் கூட பார்த்தா பிரிண்டிங் பிரஸ் முதல் கொண்டு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. குருவும் புதனும் சேரும்போது ஆடிட்டிங், அதாவது வந்து சிஏக்கு பர்சீவ் பண்றது. சிஏவாக தனியா வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து இருந்துட்டேன், நான் இன்னொரு ஃபார்ம் வந்து புதுசா கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா அமைப்புகளும், அதாவது குரு, சனி, புதன், இந்த 3 காரகத்துவங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கின்றன. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏற்கனவே ஹோட்டல்ஸ் ரன் பண்ணி கொண்டு இருப்பவர்களுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லபடியாக கிடைக்கும். இதுல ஒரே ஒரு டிராபேக் யாருக்கு அப்படின்னு கேட்டா, அரப்ஸ்ல வேலை செய்பவர்கள், தொழில் வைத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து சிரமப்பட, அந்த பினான்சியலி கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு லாபம் வராது அப்படிங்கறதா உண்மை. அதாவது சொந்த தொழில் செய்பவர்கள், அரபு சார்ந்து, அரபு கண்ட்ரிகள் சார்ந்து இருப்பவர்கள். அடுத்தது பிரைவேட் செக்டரை பார்ப்போம். பிரைவேட் செக்டர்ல வந்து இது வரைக்கும் ஒரு வேலையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, ப்ரமோஷனே கிடைக்கல, சேலரி ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்கிறது, நான் இதுலயே வந்து ஒரே சேர்ல வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன், அந்த சேரே தெரிஞ்சு போச்சு, உட்காந்து 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 வருஷங்கள் பல ஓடிடுச்சு, ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே வந்து ஒரு பிளைட் பிடிச்சி மேல ஒரு ராக்கெட் என்ன கூட நான் சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்க போகிறது. இதுல கல்வி ஸ்தாபனங்களில் வேலை செய்பவர்கள், ஐடி செக்டரில் இருப்பவர்கள், பிறகு வந்து பேச்சாற்றல் மிகுந்த தன்னுடைய வாயை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், தலைவர்களாக விளங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. பிறகு மெயினாக ஆடிட்டிங் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல சேர்ந்து நான் நல்லபடியா ப்ராக்ரஸ் வரணும் அப்படிங்கிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. ஹெச்ஆராக இருப்பவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தினால் வந்து விருதுகளும், பிறகு நற்சான்றிதழ்களும், பிறகு நல்ல ஒரு சன்மானமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஒர்க் பண்ற எல்லாருக்குமே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு தொழில இருந்த ஒரு நிலையில்லாத தன்மை, ஸ்திரமில்லாத தன்மை மாறி நிலையான தன்மை வரப்போகிறது. சரி, இப்ப கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவர்களை பத்தி பார்ப்போம். கவர்மெண்ட் செக்டர்ல இருப்பவர்களுக்கும் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் யாராவது
வந்து நம்ம சொந்த ஊருக்கு திரும்பணும் அப்படின்னா தாராளமா திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கிருந்து நான் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் போகணும் அப்படின்னா தனக்கு ஏற்ற தனக்கு பிடிச்ச இடத்தை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு கமெண்ட்ஸோ அல்லது மெமோவோ கொடுத்தவர்களுக்கெல்லாம் கேன்சல் ஆகி அது சரியாகி நீங்கள் உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனது, அதாவது எல்லா பயிற்சியும் சேர்ந்து அதில் குரு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். உங்களுடைய நியாயத்தை வந்து நீங்கள் முன்னெடுத்து வைத்து அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார். அப்ப கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பலத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார். அதனால இந்த குரு வந்து மேக்சிமம் எல்லா ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் கூட படைப்பாளிகள், எழுத்து, அதாவது கதை எழுதுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள், மியூசிக் டைரக்ட் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு அத்தனையுமே ஒரு பிரேக் த்ரூ வரும். நடிகர்களுக்குமே ஒரு பிரேக் த்ரூ வரும். அரசியல்வாதிகளுக்கு நான் வந்து ஜனத்துக்கு, அதாவது பொது ஜனத்திற்கு நான் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு புதிதாக உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோட வந்தா நல்ல ஒரு சிகரத்திற்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வந்து ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலி சொல்ல போனா குரு வந்து கேந்திராதிபதி. அவர் வந்து கேந்திரத்து வந்து பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த 10ஆம் இடம் என்பது உபச்சய ஸ்தானம் ஆயிடுறது இல்லையா? மற்ற கேந்திரங்களை விட 10ஆம் இடத்துல கன்னிராசிக்கு குரு நல்லதைத்தான் செய்வார். நல்ல ஒரு தலைவர்களாக விளங்கப் போகிறீர்கள், வழிகாட்டிகளாக விளங்கப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஜாப்ல இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுல இருக்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம். ஆனாலும் கூட மற்றவர்களுக்கு ஒரு கைடா, ஒரு நல்ல ஒரு வெல்விஷரா, ஒரு வழிகாட்டியாக விளங்கப் போகிறீர்கள். அதுக்கு குரு வந்து கேரண்டியை கொடுக்கிறார். இது தொழில அடுத்தது உறவுகள். உறவுகள்ல வந்து அப்பாவுடைய உறவு சிறக்கும், அம்மாவனுடைய உறவு மேம்படும். பிறகு வந்து சனி வந்தாலும் கூட குடும்பத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரைக்கும் இருந்த கசப்புகள், கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து மட்டுப்படும். சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப நான் தொழில சொன்ன அத்தனையுமே 2வது செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அதை நான் விட்டு போச்சு, அதனால மறுபடியும் இப்ப சொல்றேன். அதாவது உங்களுக்கு 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் குரு உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது நீங்க சொந்த தொழில் செய்யலாம், அல்லது பிரைவேட் செக்டர்ல உள்ளூர்ல வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கலாம், அல்லது வந்து நீங்க வெளிநாட்டிலேயே இருந்துட்டு இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம். உங்களுக்கு பொன்னான மாதங்கள்லாம் அதுதான். நீங்க வந்து என்ன முடிவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 5 மாதங்கள், முதல்ல 5 மாதங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து அது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதற்கப்புறம் குரு திரும்பி வராரு இல்லையா மிதுன ராசிக்கு 3rd, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி 25ஆம் ஆண்டிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு நல்ல குருவாக மாறிடுவார். அதே போலதான் இங்க உறவுகளிலுமே வந்து அப்பாவுடைய வழிகாட்டுதலின் பேர்ல, தனக்கு அப்பா மாதிரி இருக்கிறவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மாவனுடைய உறவு, அப்பாவினுடைய உறவு, சகோதர உறவும் கூட நல்லபடியாக மேம்படுவதாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. அதே போல உங்களுடைய மாமனார் சைடு, அது ஆணாகவும் பெண்ணாகவும் ரெண்டு பேருக்குமே உங்களுடைய மாமனார் சைடுல ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு உறவுகள், கல்யாணம் வந்து அமையிறது, குடும்பம் அமையிறது. அதாவது கல்யாணம் அமையும்னாக்கா கல்யாணம் நடந்து நல்ல குடும்பமும் அமைந்து நிம்மதியாக வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார். குழந்தை வரம் இருக்கிறது. அதாவது இவர் வந்து கடகராசிக்கு ஏறும்பொழுது 2வது செக்மெண்ட்ல வந்து வருஷக்கணக்கா திருமணமாகி 10 வருஷம் 15 வருஷம் இவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கும் கூட குழந்தை வரமானது ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏனென்றால் 5க்குண்டானவன் கடகராசியில் குருவினுடைய இடத்துல இருந்து குரு அவரை அந்த நீச்சஸ்தானத்தை பார்த்து சரி பண்றார். அப்படிங்கும்போது குழந்தை வரம் கேரண்டி இந்த குரு பயிற்சியில. அதனால உறவுகள்ல நட்பு உறவுல கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறுதலாக புரிந்து கொண்டு கொஞ்சம் கேப் தள்ளி போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. பார்ட்னர்ஸோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உறவுகள் இவ்வளவுதான். அடுத்தது படிப்புல வந்து அனைத்து விதமான படிப்பு படிக்கிறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் வந்து யூஜி முடித்து நான் பிஜிக்கு போகணுங்கிறவர்கள் மட்டும் வெளிநாட்டுக்கு போகணும்னா ஒரு ஜோசியர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போகணும். ஏனென்றால் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கும் லக்னத்துக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அடுத்து நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடுமாறக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனால் பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு இது நல்ல வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவர்களுக்கு வரப்பிரசாதம்.
அதே போல மெடிக்கல் சயின்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது ஆராய்ச்சி கல்வி, பிறகு ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, எதுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். கேத்து 12ஆம் இடத்துல இருக்கிறது, ராகு 6ஆம் இடம், சனி 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறது அப்படின்னா நாட்டுக்கு சேவைன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம டிஎன்பிசி எழுதணும் அப்படின்னா தாராளமா இதுதான். அது நீங்க ஆடிட்டிங் எழுதுறதா இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எதெல்லாம் எக்ஸாம் அதிகமா பக்காவா இருக்கும் அதுக்கெல்லாம் உழைப்பு போட்டு எழுதுவதற்கு இதுதான் நல்ல டைம். அதனால இந்த குரு மாணவர்களுக்கு அபரிமிதமான நன்மையை தான் செய்கிறார். கடைசியில சொத்துக்கள் வாங்க வேணாம், கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த குரு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கும் வழிவகுப்பார். அதே போல உங்களுடைய சொந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய சொத்துக்களுக்கும் வழிவகுப்பார். உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் சொத்துக்களை கொஞ்சம் அசையும் சொத்து, அசையா சொத்து, அதாவது நிலம், வீடு வாங்குவது, பிறகு கடன் பெற்று லோன் பெற்று வீடு வாங்குவது, பிறகு நகைகள் வாங்குவது, நகைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆவது, அடகு வைத்த நகைகளை திரும்ப மீட்டு எடுப்பதுமாக சொத்துக்களும் கூடத்தான் போகின்றன. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு உண்மையிலேயே வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ்களையும் போக்கி பாசிட்டிவோட உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது முன்னேற்றத்தை நோக்கி, சிகரத்தை நோக்கி இட்டு செல்லுமாக என்கின்ற இந்த ஆசீர்வாதங்களுடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.